சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆஃபீஸில் தான் இப்போ நம்ம இருக்குங்க. இங்கே வந்து கருவேப்பிலை பொடிக்காக இன்றைக்கி பாருங்கள் வாங்கிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிழல்லையே காய வச்சுருக்காங்க. இதை வந்து நாங்கள் கருவேப்பிலை பொடிக்கு கறி குழம்பு தூள் சாம்பார் தூள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். கருவேப்பிலை பொடி பாருங்கள் அப்படியே பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போதே ஜம்முன்னு வாசம் வருதுங்க. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க. இந்த கருவேப்பிலை பொடி தோசை மேலேயும் தூவிக்கலாம். அடுத்ததான் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸுங்க. இந்த முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். கீரை இப்படி தான் நாங்கள் சுத்தமான கீரையாக பார்த்து வாங்குவோம். முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் பாருங்கள் அப்படியே பச்சை கலர் மாறாமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிழல்லையே காய வைக்கிறதால தான் இந்த கலர் கிடைக்குது. நிறைய சத்துக்கள் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கிங்க. அடுத்ததாக பிரண்டை பொடிங்க. பிரண்டை இந்த சீசனில் கிடைக்கவே இல்லை, இப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் கிடச்சிது. எவ்வளோ கொழுந்து பிரண்டை பாருங்கள். பிரண்டையில் இல்லாத சத்துக்களே இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பிரண்டை பொடியும் எங்ககிட்ட கிடைக்கும். அப்புறம் ராகி நட்ஸ் ட்ரிங்க்ஸுக்கு, அப்புறம் முளைக்கட்டின ராகி மாவுக்கு, இதுக்கெல்லாம் வந்து முளைக்கட்டின ராகியை காய வச்சிட்ருக்காங்க. அடுத்ததாக கருப்பு கவுனி அரிசியும் இந்த மாதிரி புட்டு மாவுக்காக காய வச்சிட்ருக்கோம். எங்ககிட்ட 32 வகையான பொடி வகைகள் இருக்குங்க. அடை தோசை மாவு, இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மிக்ஸு பாருங்கள். இந்த பிரியாணி மசால் வாங்கினவங்க திருப்பி திருப்பி நீங்கள் இங்கே தான் வாங்குவீங்க. இடியாப்ப மாவு சொல்லவே வேண்டாங்க. அப்புறம் இந்த எள்ளு பொடிங்க. எள்ளு பொடி சான்ஸே இல்லைங்க. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும். அரைக்கிற பொடி வகைகள் எல்லாமே இந்த மாதிரி தான் நாங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுறோங்க. தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ.